இந்தியாவுக்கு எதிராக செக் வைத்த சீனா, மாற்றி யோசிக்குமா இந்தியா? அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான வர்த்தக மோதல்கள் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அரசியல் அளவில், ஒரு பெரிய பொருளாதாரம் அளவில் சாதகமாக அமைஞ்சது. அமெரிக்காவை சேர்ந்த ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய ஐபோன் உற்பத்தி மையமாக சீனாவை தான் வச்சிருந்தாங்க. ஆனால் அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த வர்த்தக மோதல் காரணமாக ஐபோன் மற்றும் தங்களுடைய சாதனங்களுடைய உற்பத்திக்கு சீனாவை மட்டுமே நம்பியிருக்காம உற்பத்தியை மற்ற நாடுகளுக்கும் பரவலாக்கணும் அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஆப்பிள் நிறுவனத்தின் சீனாவிற்கு அடுத்த வாய்ப்பாக அது தெரிந்தது இந்தியா தான். இந்தியாவில் பாப்கார்ன் மற்றும் டாடா நிறுவனங்கள் ஐபோன் உற்பத்தி ஆலைகளை அமைத்து ஐபோன்களை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த ரெண்டு நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் தான் ஆலைகளை அமைத்திருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இந்த பாப்கார்ன் நிறுவனம் இந்தியாவில் முதலில் ஐபோன் உற்பத்தியை தொடங்கியது. உலகின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தி நிறுவனமான பாக்ஸ்கான் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் டிவி இதெல்லாமே ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஆப்பிள் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஒப்பந்ததாரர் பாக்ஸ்கான் நிறுவனம் தான். இந்த பாக்ஸ்கான் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, எளிதாக இந்தியாவில் தொழில் தொடங்கலை. மத்திய மாநில அரசுகளுடைய தீவிர முயற்சிகளை இந்த நிறுவனத்தை இந்தியாவிற்குள் வர வச்சிரு. ஐபோன் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் சீனாவில் தான் அதற்கு தொழில்நுட்பம், இயந்திரங்கள், ஆலைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை இந்தியா மாற்றிருக்காங்க. மத்திய அரசு இந்தியாவை எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தி மையமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போட்டி போட்டு கொண்டு இது போன்ற நிறுவனங்களுக்கு மானியம் உள்ளிட்டவற்றை அறிவித்து அதன் மூலமாக முதலில் மத்திய அரசு 2020ஆம் ஆண்டு உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட நிதி உதவி திட்டத்தை கொண்டு வராங்க. இதில் ஸ்மார்ட் போன் உற்பத்தியும் அடங்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் பாப்கார்ன் நிறுவனம் தன்னுடைய ஐபோன் உற்பத்தி ஆலை இந்தியாவில் நிறுவுறாங்க. தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் நிறுவியிருக்கக்கூடிய ஆலை மூலமாக இந்த நிறுவனம் 2000 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு நிதி உதவியை பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் தன்னுடைய பங்கிற்கு பாப்கார்ன் நிறுவனம் ஆலை அமைக்க தேவையான இடம் மற்றும் நிறைய சலுகைகளை வழங்கியிருக்காங்க. சென்னையை தேர்ந்தெடுத்த காரணம் என்னன்னா, இங்கே திறன்மிகு ஊழியர்கள் கிடைக்கிறாங்க, பக்கத்திலே விமான நிலையம் இருக்குது, துறைமுகம் இருக்குது. பாப்கார்ன் நிறுவனத்தினுடைய ஏற்றுமதி இறக்குமதிக்கு உகந்த நகரமாக சென்னை இருக்குது. தமிழ்நாடு அரசு பாப்கார்ன் ஆலை விரிவாக்கத்திற்கான அனைத்து சலுகைகளையும் வழங்கி வராங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வரப்பட்டது. எப்படியாவது இந்தியாவை ஒரு பெரிய பொருளாதார அளவில் முன்னேற்றணும், எலக்ட்ரானிக் உற்பத்தியில் சாதனை படைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணப்பட்டது. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் புதிய உற்பத்தி ஆலைகள் நிறுவுவதற்கான அனுமதி வழங்கும் காலத்தை கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க, வெகுவாக குறைச்சிருக்காங்க. பாக்ஸ்கான் நிறுவனத்துடைய புதிய எனர்ஜி ஸ்டோரேஜ் யூனிட்டுக்காக இது குறைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்குள்ளேயே எல்லா அனுமதிகளும் கிடைக்கும் வகையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் பாப்கார்ன் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகா, ஆந்திராவிலையும் ஐபோன் மட்டும் இல்லாமல் பல எலக்ட்ரானிக் உயர்தர வெளிநாட்டை சேர்ந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பாப்கார்ன் வருகை தான் டாடா நிறுவனமும் நம்பிக்கையோட ஐபோன் அசம்பிளி ஆலையை அமைக்க காரணமாக இருக்கு. இப்போ இந்தியா உலகிலேயே 2வது பெரிய ஐபோன் உற்பத்தி நாடாக மாறி இருக்கு. 2014ஆம் ஆண்டில் இந்தியாவில் 18,900 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் 2024ஆம் நிதியாண்டில் அது 25 மடங்கு அதிகரித்து 4,22,000 கோடி ரூபாய் அப்படின்னு உயர்ந்திருக்கு. உலக அளவில் பயன்படுத்தப்படக்கூடிய 20% ஐபோன்கள் இந்தியாவில் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் இதுதான் சீனாவுக்கு உறுத்துகிறது, இந்த அளவுக்கு இந்தியா வந்துட்டாங்களே அப்படின்னு. சீனா இந்தியாவினுடைய ஐபோன் உற்பத்திக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கியிருக்காங்க. ஐபோன் உற்பத்திக்கான உபகரணங்கள் சீனாவில் இருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுது. சீன அரசாங்கம் இந்த உபகரணங்கள் இந்தியா வராத வகையில் பல காரணங்களை சொல்லி தங்களுடைய துறைமுகங்களையே முடக்கி வைக்கிறாங்க. இது பாப்கார்ன் நிறுவனத்தினுடைய ஐபோன் உற்பத்திக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. அதுபோல சீனாவில் இருந்து வரக்கூடிய இயந்திரங்கள் எல்லாமே சீன மொழியில் கோடிங் செய்யப்பட்டவை. அதனால பாப்கார்ன் நிறுவனம் சீனாவில் இருந்து ஊழியர்களையும் தொழில்நுட்ப நிபுணர்களையும் வரவழைத்து தான் ஐபோன் உற்பத்தி ஆலைகள் இயங்குது. அவங்களை கொண்டு இந்திய ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுது, சீனாவை சேர்ந்தவங்களை கொண்டு. இந்த நிலையில தான் திடீரென்று பாப்கார்னில் வேலை செய்து வந்த 300க்கும் அதிகமான சீன தொழில்நுட்ப நிபுணர்கள் திரும்பவும் தாயகத்திற்கே போயிட்டாங்க. இது பாப்கார்னுக்கு மேலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இடத்துல தான் இந்தியாவால் சீனாவின் உதவியே இல்லாமல் ஐபோன்களை உற்பத்தி செய்ய முடியாதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இந்தியாவில்
ஃபாஸ்கான் நிறுவனம் ஊழியர்களை 1% பேர் சீனாவை சேர்ந்தவங்க. ஐபோன் உற்பத்தி என்பது மிக நுட்பமான தொழில்நுட்பம் கொண்டது அப்படிங்கிறதாலையும் இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு அதற்கு பயிற்சி கட்டாயம். இது மட்டும் இல்லாமல் இயந்திரங்கள் எல்லாமே சீன மொழியில் கோட்டிங் செய்யப்பட்டிருக்கு. அந்த சீன மொழியில் தான் கோடிங் எல்லாமே, அந்த கோட்வேர்டு எல்லாமே சீன மொழியில் தான் இருக்குது. சீன அரசு கூடுதலாக இயந்திரங்கள் இந்தியாவுக்கு வராமல் தடுக்கிறாங்க. இந்தியாவில் இருந்து பொறியாளர்களையும் தாயகம் கூப்பிட்டுட்டாங்க, அவங்க நாட்டை கூப்பிட்டுட்டாங்க. இந்த நெருக்கடி இந்தியாவும் ஃபாஸ்கான் நிறுவனமும் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா, இந்தியாவால் சீனாவின் உதவி இல்லாமல் ஐபோன் உற்பத்தி செய்ய முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கிடைச்சிடும். ஃபாஸ்கான் நிறுவனம் இந்தியாவில் தொழில் விரிவாக்கத்தை விட்டுக் கொடுப்பதாக கிடையாது. முதல்ல சீன இயந்திரங்களில் இருக்கக்கூடிய சீன மொழி கோடிங் என்ன பண்ணணும், அதை இங்கிலீஷ்க்கு மாற்றணும். அதனால ஆங்கிலத்தில் இருந்தால் இந்திய பொறியாளர்களை எளிமையாக அவற்றை பயன்படுத்த முடியும். சீனா ஐபோன் உற்பத்தி இயந்திரங்களை துறைமுகங்களிலேயே முடக்கிருக்கக்கூடிய நிலையில் வேறு நாடுகளிலிருந்து வந்த இயந்திரங்களை இறக்குமதி செய்ய முடியுமா அப்படின்னு ஆய்வு நடந்து வருது. தற்போதைக்கு இது கூடுதல் செலவை ஏற்படுத்தினாலும் கூட நீண்டகால நோக்கில் சீனாவை சார்ந்திருக்கும் போக்கு மாறும். ஃபாஸ்கான் நிறுவனம் சீன பொறியாளர்களுக்கு மாற்றாக தைவான், கொரியா, வியட்நாம் நாடுகளைச் சேர்ந்த பொறியாளர்களை பணிக்கு அமர்த்தி வராங்க. அதனால இப்போ சீனாவினுடைய நெருக்கடியால் ஐபோன் உற்பத்திக்கு சிக்கல் என்பது பிரச்சனையாக தெரிந்தாலும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சீனாவினுடைய உதவி இல்லாமல் ஐபோன் உற்பத்தி அப்படிங்கிற நிலையை இந்தியா எட்டக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. அது சீக்கிரமே இந்தியா அடையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.